அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிலம்பொலிதான் கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரை. அங்க பாரு மச்சான், நம்ம ஜூனியர் போல பார்க்க தேவதை மாதிரி இருக்கல்ல. ஆமா மச்சான், பொண்ணு சூப்பரா இருக்கு. டேய் மச்சான், உன் தங்கச்சி அப்படி பார்க்காதடா. எது தங்கச்சியா? நேத்து தான்டா பிரேக்கப் பண்ணிட்டு வந்த பயபுல, அடுத்த நாளேவா? இதெல்லாம் சகஜமாப்ல. அவ கண்ணை பாரு மச்சான், கண்ணை அதுலதான் விழுந்துட்டேன். சரி சரி, கூப்பிட்டு பேசலாமா வேணாமா? அதான் எனக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டியே, நானா பேச முடியும்? வேணா கூப்பிட்டு பேசு. வேணான்னு சொன்னா எது கேட்குற மாதிரி தான். ஓய், ஓய் பொண்ணே, உன்னதான், இங்க வா. என்ன இதுக்கு கூப்பிடுறாங்க இவங்க? சொல்லுங்க அண்ணா. சும்மா இருடா கொஞ்ச நேரம். இங்க பாரு, அண்ணான்லாம் கூப்பிடக்கூடாது, மாமான்னு கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? அண்ணா அது ஏய் 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 ஏய், நிறுத்து 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 நிறுத்து. இப்போதானே சொன்னேன் அண்ணான்லாம் கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடணும். இங்க ஒரு வாட்டி சொல்லு பார்க்கலாம். என்னத்தாமா சொல்லு, எப்படி கூப்பிடணும்? மாமா அப்படின்னு கூப்பிடணும். மாமா. சரி, மேடம் பேர் என்ன? ஆதினி. ஆதினியா? பேர் நல்லா இருக்கு. இல்ல இல்ல, வெறும் ஆதினி. வெறும் ஆதினியா? அப்போ உன்னை வெறும்னு கூப்பிடலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே சொன்னேன். இல்ல, ஆதினி மட்டும்தான். சரி சரி, ஏன் லேட்டு? அது ஃபர்ஸ்ட் டே காலேஜுங்கிறதுனால எனக்கு பஸ் டைமிங் சரியா தெரியல, அதான் நான் லேட்டு. என்னது? அச்சோ சாரி, பஸ் டைமிங் தெரியல, அதுதான் லேட்டு. சாரி மேம், லேட் ஆயிடுச்சு. சாரி மேம், பஸ் டைம் சரியா தெரியல, இனி கரெக்டாக வந்துடுறேங்க மேம். சரி ஓகே, கிளாஸுக்கு கிளம்பு. என்ன மச்சான், கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா கிளாஸுக்கு போக சொல்ற. சும்மா இருடா. ஓகே, உங்களுக்கு தெரியுமா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? மெயின் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் கிளாஸே அதான். டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது இருக்கும், போய் பாரு. ஓகே. ஏன் மச்சான், என்னாச்சு? தெரியல மச்சான், மறக்கணும்னு நினைக்கிறவள ஏன் தான் ஞாபகப்படுத்துதோ தெரில. உனக்கு ஞாபகம் இருக்கா? சந்தியாவும் ஃபர்ஸ்ட் டே லேட்டாக தான் வந்தா. ரீசன் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? இதே தான், எனக்கு பஸ் டைமிங் சரியாக தெரில, அதான் லேட்டுன்னு. இன்னைக்கு இவ்வளோ அதே தான் சொல்லிட்டு போகிறா. நீ உன்னைவே ஏமாத்திட்டு இருக்க சரண். அவளை தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைடா, நான் மறந்தே ஆகணும். எனக்கு என்னமோ அவளுக்கு என் மேலே லவ் இருக்கிறதா தோணலை மச்சான். உனக்கு புரியாது. நான் இப்போ அவ கூட சேர்ந்தேன்னா எனக்கு மட்டுமே, நான் மட்டுமே என்னமோ அன்பை கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு சந்தேகமாகவே இருக்கும். அதுதான் அவளும் நானும் பிரியறது தான் மச்சான். அவளுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரி சரி விடு, வா கிளாஸுக்கு போகலாம். போடா, அங்கே வந்தாலும் அவன் மூஞ்சி தான் பார்க்கணும். அதுக்காக கிளாஸுக்கே வராமல் இருக்க போறியடா? இல்லை, இன்னைக்கு இப்போ வர்ற மனசு இல்லைன்னு சொன்னேன். இங்கே பாரு சரண், உன் லைஃப்பை தொலைச்சிக்காத. இது ஒன்றும் விளையாட்ட விஷயம் இல்லை. அட்டனன்ஸ் வேணும், ஒழுங்கா வா. சரி வா, போய் தொலைலாம். என்ன லட்சோ, வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா என்ன? ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க. வீடெல்லாம் பிடிச்சிருக்குது தான், ஆள் வளர்ந்தா அறிவு வளராதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இருக்கும் போல. ஏன் சின்ன பொண்ணு அங்கே ஏறி உட்காந்துருக்க? இங்கே இடமா இல்லை?
அங்கே எங்கக்கா இடம் இருக்குது நீங்களே சொல்லுங்க. ஏன் கீழே உட்கார மாட்டியா? சொல்லியிருந்தா நான் கூட உட்காந்துருப்பேன். சின்ன பொண்ணுக்கு அந்த மாதிரி இடம் தான் பிடிக்கும். ஆமா உமா, இங்கே தான் காற்று நல்லா வருது. அங்கே உட்காந்துருந்தா என்ன வருது? சாமி, என்ன வேக்கால வேகுது. ஒரு காத்தாட வந்து உட்காரலான்னா அது கூட மாட்டேறீங்களே. இன்னைக்கு தானே பால் காய்ச்சிருக்கிறீங்க. பால் காய்ச்ச அன்னைக்கு இப்படி சண்டை போடக்கூடாது. அமைதியாக இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் அன்பை பரிமாறணும். அதுதான் ஒரு வீட்டுக்கு குடி வந்ததுக்கான அர்த்தம். அதுக்கு இப்படி பண்ணிட்டு தெரிஞ்சா விடுங்கக்கா, தெரிஞ்சது தானே. சரி லட்சுமி, காய்ச்சின பால என்ன பண்ணலான் இருக்க? ஏதாவது ஸ்வீட்டுக்கு எது செய்யணும்க்கா? ஸ்வீட்டா? பால்கோவா செஞ்சு தரீங்களா? சரியுமா, செஞ்சு தரேன். உமாக்கு நான் செஞ்சு தரேன். எம்மா தாயே, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. போன வாரம் ஏதோ யூடியூப் பார்த்து ஏதோ ஹேக்குன்னு சொல்லிட்டு பண்ணி, அது என்னது? ரைஸ் குக்கர் பிரியாணி ஹேக்குக்கா. பிரியாணி பண்ணி கிச்சனையே தலைகளாக மாற்றி வச்சுருந்த உங்கள் மாமியார் சீபக்கொட்டை எடுத்து துரத்திட்டு கிடந்தது. இப்போ போயிட்டு பால்கோவா செய்கிறேன்னு கிச்சன் எதுவும் நாசம் பண்ணி போடாதம்மா. பாவலட்சுமி இன்னைக்கு தான் வந்திருக்கிறா. எக்கோ, அது ஏதோ டெக்னிக்கல் ஏரா இருக்கா? நல்ல காரணம் இல்லை, அது குக்கர் சரியில்லை. எண்ணெயெல்லாம் தப்பு சொல்லாதீங்க. இன்னைக்கு கொடுத்து பாருங்க நான் பால்கோவா எப்படி செய்யறேன்னு. ஏம்மா தாயே, ஒன்றும் வேண்டாம், நீ இப்படியே காசு வாங்கிட்டு உட்காந்துரு, நானே போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். உமா, சொல்லுங்கத்த, உனக்கு வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா? இல்லைட்டா, எனக்கு இப்போதைக்கு ஸ்வீட்டு சாப்பிட்லான்னு தான் இருக்குது. பால்கோவா மட்டும் போதும். சரிம்மா, இரு எடுத்துகிட்டு வரேன். ச்சே, இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு காலமே இல்லை. ஒரு உதவி செய்யலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களே. உதவி செய்யலாம் சின்ன பொண்ணு, உதவி செய்யறங்கிற பேரில் உபத்திரம் தான் செய்யக்கூடாது. எக்கோ, என்னக்கா வர வர நீங்களும் இப்படி கலாய்க்கிறீங்க? உண்மையே சொன்னேன். சின்ன பொண்ணு, இன்னைக்கு ராணிக்கா ஃபுல் மூடில் இருக்கிறாங்க போல கலாய்க்கிறதுக்கு. வாயை வச்சுட்டு கம்முனுரு, இல்லைன்னா நீ பல்பு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவ. ஆமாம் வசந்தி அக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்கணும். என்னடி சொல்ற? நேற்று இவ்வளோ நடந்திருக்கா? ஆனால் நான் சந்தியா கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லடி. ஆமாண்டி, எனக்குமே ஒன்றுமே புரியல. அவன் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு அழுகுறான். அது இப்படி குடிச்சிருப்பான் போல, அப்படி இப்படின்னு இன்னும் சொல்கிறான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, அப்புறம் எப்படி பூ மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா? எனக்கு புரியலடி. அவன் ஏதோ குடிச்சிட்டு உளறனா, எனக்கு அது மட்டும் தான் தெரியும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக புரியவே இல்லை. பட் ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு மட்டும் புரியுது. ஆனால் தப்பு சந்தியா மேலே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இனி சந்தியா கிட்ட கேட்டால் தான் என்னன்னு தெரியும். நீ யாருக்கிட்டே சப்போர்ட் பண்ணுவ? ஏன்னா உனக்கு சரண் அத்தை பையன், சந்தியா ஃப்ரெண்டு. நான் அப்பெல்லாம் பார்க்க மாட்டேன்டி. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட்டு சந்தியா வரட்டும், என்னென்னு கேட்கலாம். சரி சரி. ஆனால் எனக்கு சரண் தாண்டி. சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், அவன் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. இவ்வளோ கோவப்பட்டும் பார்த்ததில்லை. இவ்வளோ கோவப்படுறான்னா அவன் மனசில் எவ்வளோ வலி இருக்கும். எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. பட் இருந்தாலும் கேட்கணும்ல சந்தியா கிட்டையும். கேளு, தப்பு சொல்லல, சொன்னேன். சோனி, நீ என்ன பண்ற? சோனி, நான் இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சோனி, செகண்ட் இயருக்கு. என்ன சொல்ற? ஆமாம் சோனி, உனக்காக தான். ஐயோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்ட்டேன்ல. உன்னை பார்த்தாவே எனக்கு டென்ஷனாக இருக்கு. நீ எனக்கு பண்ணது எனக்கு பத்தாதா? இப்போ மீண்டும் என் வாழ்க்கையில் வந்துட்டு நீ ஏன் என்னை டார்ச்சர் பண்ற? இன்னும் நான் அதெல்லாம் மறந்துட கூட இல்லை தெரியுமா? நீ அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திருக்க. புரியுது சோனி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ மனசார உனக்கு காதலிக்கிற சோனி, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. தயவு செய்து உன் நடிப்பை மட்டும் இங்கே வச்சுக்காத ப்ளீஸ். எங்கேயாவது போயிடு. ஏதாச்சும் சொல்லிட போகிறேன், தயவு செய்து போயிடு. ஏன் சோனி, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற சோனி நீ. யார் கஷ்டப்படுத்துறா? நானா? நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன் அப்படித்தானே? சோனி, எனக்கு உன் கோவம்லாம் புரியுது. ஆனால் என்ன ஆனா? உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? இன்னைக்கு வந்து நல்லவ மாதிரி ஏதோ அவ உன்னை கஷ்டப்படுத்துறாங்களே. கயல் ப்ளீஸ், நீ இதில் உள்ள வராத. சோனியா மனசு மாறினா கூட நீ விடமாட்ட போலையே. இங்க பாரு சாம், அவ என் ஃப்ரெண்டு. அவளுக்கு என்ன நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவ வாழ்க்கையில சரிப்பட்டு வரமாட்ட. தயவு செய்து அவளை விட்டுட்டு போயிடு. உனக்கு வேற ஒருத்தி தான் முக்கியம்ட்டு போனல்ல, இன்னைக்கு என்ன இவ கிட்ட வந்திருக்க? எனக்கு புரிஞ்சிடுச்சு. லைஃப்பில் நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அதான் என் சோனி இனிமேல் என் லைஃப்பில் வேணும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் சோனி எக்காந்து கொண்டு நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.
சோனி. வாக்கலை போலாம்.